ஓம் பிரம்மேஸ்வராய நமஹ. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் சங்கராய நமஹ. ஓம் குருவே சர்வலோகானாம் விஷஜப ரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. அழுந்தோறும் அணைக்கும் அன்னை அறிவிழா ஓடியாடி விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் விளையாடும்போது தோழன் தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போருக்கெல்லாம் குழந்தையாய் இப்படி உலாவும் என் சர்க்குருநாதன் வாழிய வாழியவே. என் சர்க்குருநாதன் வாழிய வாழியவே. என் சர்க்குருநாதன் வாழிய வாழியவே. இறைவா, நாங்கள் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமலும் பிற ஜந்துக்களும் அன்பு செலுத்தியும் தன்னலமற்ற சேவை செய்தும் அச்சேவையில் உம்மை காணவும் விருப்பு வெறுப்பற்ற மெய்நிலையை நாங்கள் அடைய அருள் புரிய வேண்டுகின்றோம். அருள் புரிய வேண்டுகின்றோம். அருள் புரிய வேண்டுகின்றோம். ஓம் பிரமேஸ்வராய நமக. ஓம் பிரமேஸ்வராய. சாமி வணக்கம். சாமி வணக்கம். கண்ணா, சதீஷை போய் கன்ஃபார்ம் பண்ணு. மெசேஜ் வந்துச்சா சொல்லுங்க. சாமி, இன்றைக்கி எந்த ஒரு மனிதனும் சரி, எந்த ஒரு விலங்கினமும் சரி, எதிர்பார்ப்பு என்ற ஒன்றுடன் தான் சாமி பழகிறார்கள். இப்போ அந்த முன்னம் இருக்க ஆன்மீக நாட்டமோ இல்லை சேவை மனப்பான்மையோ எல்லாமே எதிர்பார்ப்புடன் பழகுவது ஏன் சாமி? இயல்பு. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னா, இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் வாழவே முடியாது. ஏன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்குது. இயற்கை நீதி பிரகாரம் நீ 1லேருந்து 2, 2லேருந்து 3 இப்படி தான் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு இது உணவு, இதுக்கு இது எல்லாமே நீ வெளியேருந்து எடுத்து உனக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இதனால் இங்கே எதிர்பார்ப்புன்றது இயல்பாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் பற்றி, தனித்தன்மை பற்றி, தன் சொந்த சிந்தனை என்ன, நான் யார், எதுவுமே இல்லை. எல்லாரும் இயக்கத்துக்குள்ளேயே இருக்காங்க. இயக்கம்னா மனம் ஒரு இயக்கம். மனம்ன்றது பாருங்கள் பொதுவாக இருக்குது. மனங்கள் ஒன்று சேர்ந்துருக்கணும்னு சொல்லி மனம் தான் சொல்லுது. எண்ணங்கள் தான் பிரியுது. அவன் எண்ணத்தை பாரு, தாட்ஸ் பாரு. எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். அதுதான். ஆனால் மனம்ன்றது ஒன்று தானே இருக்குது. ஆமாம், எண்ணங்கள் நிறைய இருக்கு. அதுலேருந்து 63 குணதிசயங்கள் பிரியுது. இந்த 63 குணதிசயங்கள் பிரியறதுல நாங்கள் என்ன ஜோசியக்கார் நீங்கள் தான் சொல்லணும். இந்த 63 குணதிசயங்கள் பிரியறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போது இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தானா அவனோட மன அமைப்பு இப்படி இருக்கும். அந்த மன அமைப்பு எப்படி கிரகிக்கப்படுது, இந்த நட்சத்திரத்தினோட ஆதிக்கம் எப்போல்லாம் சேருது, எப்போல்லாம் கோலை விட்டு விலகுது, உடனே அவங்களோட அமைப்பு, ராசி பலன், புத்திர பாக்கியம் இதெல்லாம் கணிக்கிறாங்க. இந்த 63 குணதிசயங்களில் 9 10ல் சேருமா, 10 11ல் சேருமா, இல்லை 20 30ல் சேருமா, 30 40ல் சேருமா, இதுதான் கணக்கு. அப்படி பார்த்திங்கன்னா இது ஒன்றோட ஒன்று சேரும் போது இப்போ இவங்களுக்கு ஒரு தேவைன்றது ஆகுது. எதிர்பார்ப்பு இயல்பாகவே இருக்குது. ஸோ இந்த தேவை, அதனால்தான் இதெல்லாம் பார்த்து கடவுள் என்ன பண்ணால், தேவைகள் இருப்பதனால்தான் தர்மத்தையும் நீதியும் வகுத்தான். இந்த தேவைகள் இருக்குது. இந்த தேவைகளுக்கு நீ எப்படி தேவைகளை பூர்த்தி செய்யணுன்றதுக்காக தர்மத்தையும் நீதியும் வகுத்து இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் நீதி, இதுக்கு உட்பட்டு தான் உன் மனம் இயங்கணும், நீ இருக்கணும்னு சொல்லி சொல்கிறான். அப்போது இதை தாண்டினா அதர்மம், இதை தாண்டினா அநீதி. இப்போ இந்த இடத்துல இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான், தேவைகள் இருக்கிறதுனால தான் தர்மமும் நீதியும் வந்தது. இல்லைன்னா நம்மளுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ தேவைகள் இதெல்லாம் வந்துச்சு. இது எதிர்பார்ப்புன்னு நம்ம இயல்பாக சொல்கிறோம். இதே சமயத்தில் ஆசைன்னு வந்துட்டோன்னு வைங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லாத யார் இருப்பான்?
இருக்க மாட்டான். அந்த ஆசை எங்கேருந்து வருது? ஐம்புலன்கள். ஆ? ஐம்புலன்கள். ஐம்புலன்கள்லேருந்து வந்து எங்கே போகுது? வணக்கம் வணக்கம் ராஜேஷ். மொழியில் ஆக்டிவாக வந்துட்டாருப்பா. நம்பி கூட வந்துட்டியா? தேங்க்ஸ் சார். ஏன்பா முதுகு கொடுப்பா அவருக்கு? இல்லை சார். அவன் மேலே சாமி மாற்றிருக்கு. ஏன் சாமி எல்லாருக்கும் தோல் தானே கொடுப்போம், அவனுக்கு முதுகு கொடுக்கு. ஏன்னா அவன் ஸ்பெஷல், நீங்கள் கேட்டிங்கல்ல அது மாதிரி. இப்போ ஓகே மயிலரா. ஆமாம், கால் நீட்டி கும்முன்னு கையை பின்னாடி வச்சு நீ ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. சரி, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அந்த ஆசை என்பது ஏன் வரணும்? பார்த்தீங்கன்னா உயிருக்கு இன்பம் போகணுன்னா நீங்கள் ஆசையாக இருக்கணும். நீங்கள் வாழணுன்னா ஆசைப்படணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார் வயது முப்பின் காரணமாக. ஆனால் அவர் வாழணும்னு நினச்சா கூட அவரை சுற்றி இருக்கிறவங்க மறைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சாமி பார்க்க முடியல சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அனுப்பிடுவோங்க சாமி. உங்கள் சின்ன தாத்தாவே நான் தான் அனுப்பிச்சி வச்சேன். டர்ராஜ் ஒட்டுமொத்த ஃபேமிலி கேட்குறாங்க, ஒருத்தர் 2 பேரில். இதில் என்ன ஆச்சுன்னா நான் சொல்கிறேன் 3 நாளில் முடிஞ்சிடும். அது ரொம்ப அதிகம். இல்லை கேளு, 3 நாள் தான். 3 நாள் முடிஞ்சு, இதாவது 3ஆவது நாள். இன்னைக்கு ஈவினிங் வந்தால் தான் 3 நாள் கம்ப்ளீட் ஆகுது. நான் சொன்ன டைம்லேருந்து காலையில் 9:30 பார்த்தீங்கன்னா 3 நாளில் முடிஞ்சுன்னு சொன்னீங்க. என்ன முடியும்? நான் சொன்னேன் சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது, 2 மணிக்கு முடிஞ்சிச்சு. சாமி நீங்கள் சொன்ன மாதிரி முடிஞ்சிச்சு. முதல்ல முடியல, அப்புறம் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிச்சு. இது யார் கேட்குறாங்கன்னா அவரோட பசங்க பொண்ணுங்க எல்லாம் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த மரணத்தை கூட யார் அவர் ஆசைப்படல, சுற்றிடும் அது. இப்போ பாருங்கள், இந்த ஆசை அவரோட ஆசையாக இருந்து தான் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் அவங்களோட ஆசையே இவர் போகணும். வா வெங்கட். கேட்டால் இந்த ஆசை வந்து எப்போதும் ஆசைப்படணும். ஆசை வந்து ஒரு தூண்டுதல் இருக்கணும், இயக்கங்கள் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். அதை விட்டு ஆசை வலிச்சுதுன்னா யாருக்கும் பிடிக்காது. ஸோ அதனால தான் உலகத்தில் பாருங்கள் எல்லாரும் பெஸ்ட்டு தேடுவாங்க. தனக்கு பெஸ்ட்டு கிடைக்கலன்னா தான் பிள்ளைக்கு கிடைக்கணும், ஏதோ கனவுகள். இவங்க ஆசையை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும். இது ஒரு இயக்கம். இந்த மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது மாதிரி நம்மளுக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த உயிருக்கு இன்பம் போகணும். இப்போ யார் எல்லோரும் கண்ணு மூடி உட்காந்து ஓம் நம சிவாய தியானம் பண்ணுவாங்க? நான் பேரின்பத்தை மட்டுமே என் உயிருக்கு கொண்டு போயின்னு சொல்ல முடியுமா? இந்த கிரிக்கு எது இருந்தாலும் கல்யாண இதுலேயே மச்சிஞ்சு பேரை போடுறான். அப்படியா? பாருங்க, கரண்ட் அஃபேரில் இருக்கிறேன்னு கல்யாணம் நடக்குது, அதுக்குள்ளேயே மச்சிஞ்சு பேட்ட போடுறான். நம்ம என்ன சொல்ல முடியும்? உலகம் அவ்வளோ வேகமாக இருக்கு. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்னா, இந்த இன்செக்யூர் மரணம்ன்ற ஒரு பயம் வருது. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆசைன்ற ஒரு இயக்கம் இருக்கும்போது தான் அது பலமாக மாறுது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆசையை தூண்டுதலுக்கு முதல்ல அவங்க ஆசைப்படுறாங்க, அப்புறம் பசங்கன்றாங்க, அப்புறம் மாப்பிள்ளை பேரன் பேத்தி, எப்படியும் அவங்களுக்கு அதை தான் ஓட முடியும். நின்னாங்கன்னா விழுந்துருவாங்க. அவங்களால சந்திக்க துணிவோ தைரியமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த எதிர்பார்ப்புன்றது இயல்பாயிடுச்சு. நீங்கள் ஏன் பெரியவங்ககிட்ட போட்டிங்க, குழந்தைகிட்ட போங்க. ஒரு சாக்லேட் கேட்டுன்னு சிரிக்கும், சாக்லேட் எடுங்க அழுவோம்.
ஸோ அந்த பந்த பாசத்தில் இதெல்லாம் ஊறி இருக்குது. இதெல்லாம் ஒரு ரியாலிட்டி. மனிதன்னா இதெல்லாம் சேர்ந்தவன் தான் மனிதன். இதிலேருந்து நீ எப்படி கடவுள்கிட்ட போகிறன்றது தான் விஷயம். இதுலேருந்துலாம் நீ விடு பண்ணும். இதெல்லாம் இயல்பாக எல்லாருக்கும் நடக்கிற சராசரி உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் நடக்கும். எல்லா உயிரினங்களும் சாப்பிட்ணும், தூங்கணும், மலைஜலம் கழிக்கணும், இதெல்லாம் இயல்பாக இருக்கும்போது அதுங்களோட தேடுதல் தேவைகள், அதுங்க தேவைகளுக்கு உணவு மட்டும் தேடுது. இனவெத்தி வந்து தருணத்தில் போயிடுதான்னா மனுஷனுக்கு இந்த 6ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்கிறதுனால ஆசை, எதிர்பார்ப்பு, பாசம், நேசம் ஒன்று ஒன்றா வளர்த்துக்கிட்டே போகணும். சொல்லுங்கள். இல்லை சார், நான் ஒரு கேள்வி வரும்போது ஆக்சுவலாக கேட்டார். அது அவர் அந்த இது கேட்கல. இப்போ யாராகணும் யாராவது அவட பழகினோட ஏதாவது ஒரு இதுக்காக தான் பழகுறாங்க. உண்மையாக யாரும் இல்லைன்றீங்களா? அதுக்கு அந்த அந்த அர்த்தத்தில் கேட்க வர்றாரு அவர். ஆக்சுவலாக அப்படி வரீங்க. அப்படி அப்படிதான் அவர் வண்டியில் கேட்டது தான் சார். அது மரணத்தின் தருவாயில் அந்த மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும், உயிர் எப்படி இருக்கும், ஆத்மா எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு சிம்பிள், இது சராசரி மனுஷனா ஒரு யோகி நிலை அந்த மாதிரி போயிருக்கல. ரெண்டுமே சொல்லி ஒரு சராசரி மனுஷன்னா அவனுக்கு வந்து ஆன்மாவை பற்றியே தெரியாது. அவன் கடவுளுக்கு எதிராக தான் வாழ்ந்து மகிழ்கிறான். இந்த ஆத்மா சாந்தி இதெல்லாம் பூஜை பண்ணுறோம்ல ஒரு செத்த பிறகு, இதெல்லாம் எதுக்குன்னா அவன் வாழும்போது கடவுளுக்கு எதிராக தான் வாழ்கிறான். கடவுள் சொன்னபடி ஒரு நிமிஷம் கூட வாழ போகிறதில்லை, வாழ்கிறதில்லை. அதனால் அவனுக்கு ஆன்மாவை பற்றியோ கடவுள் பற்றியோ எதுவுமே சிந்திக்க. அவன் மனசும் வந்து பிரிவால் வாடும். அந்த பிரிவால் வாடும் போது நான் நிறைய பேரோட கடைசி நிமிடத்தில் கூட இருந்திருக்கேன். என்கிட்ட நிறைய பேர்கள், நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லாரும் ஒருத்தர் வந்து உயிர் போகாமல் இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ கூப்பிடுவாங்க சாமி. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சதில் நான் நிறைய பேர் கையை பிடிச்சி ஏதோ சொல்லும்போது அவங்க பேச முடியாத தருணத்தில் சாமி நீங்கள் தான் என் முன்னாடி பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் கிட்டேருந்து பஞ்சாயத்து பண்ணி சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கு சாமி, அவன் சின்னவன் ரொம்ப மோசமானவன், விடமாட்டான், என் முன்னாடி வெகுளி ஏமாத்துருவாங்க இப்படி சொல்லுவாங்க. சில பேர் வந்து அழுவாங்க, என்னை காப்பாற்று சாமி. நான் சொல்வேன் முடியாதப்ப இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, இதுதான் நிலை, இது முடிஞ்சிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் போய் ஒரு 5 நிமிஷத்தில் அவர் இறந்துட்டார், 10 நிமிஷத்தில் இறந்துட்டாருன்னா சாமி மேலே எவ்வளோ பக்தி பார், சாமியை பார்த்த உடனே சேர்த்துட்டான்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய கதைலாம் வரும். ஸோ ஒரு யோகி நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எங்கள் சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் எய்தும் தருவாயிலும் உன் தகுதியை வளர்த்துக்கணுன்ற. நீ உனக்கு மரணம் சிந்திக்கும் போது இந்த மரணத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம், அதை எப்படி வரவேற்கலாம், அதையும் தகுதியை வளர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க. இந்த தகுதி வளர்த்தல எண்டே கிடையாதுன்றது. ஒரு யோகி நிலை அந்த மாதிரி ஞான நிலை போட்டிங்கன்னா அந்த ஆன்மாவோட இணைவதற்கு ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல எத்தனையோ தடைகள் வந்துடலாம். கடைசி நொடியில் அவர் கவனம் சிதறலாம். அப்போ கூட அந்த தடை வந்துடும். அதனால தான் எதிர்கொள்ளணும்னு சொல்கிறேன். அப்பயும் ஆன்மா விட்டு விலகாமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க. அதனால் இந்த கடைசி நிலை எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா 90% ஏக்கத்தோடு தான் போவாங்க. 10% அதாவது வெறுத்து நொந்து எல்லாராலையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தன்னையே நொந்து போவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி 90% ஐயோ நான் போகிறேனேன்ற வருத்தத்தில் தான் போகிறாங்க. சொல்லுங்கள். இந்த இது இப்போ சரி, அவங்க இப்போ கடவுள் வந்து இந்த அனுபவத்துக்காக தான் அனுப்பிச்சிக்கிறேன்றாங்க. அனுப்பவே தேவையில்லையே, எதுவுமே தேவையில்லையே. உங்களுக்கு வேணாம், உலகம் இயங்கணும்ல, நீங்கள் வராது இருந்திருக்கலாம். உங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், ஆனால் உலகத்துக்கே சொல்ல முடியாது. இல்லை முந்திரி மாட்டு முன்னால் வந்துட்டு இல்லை எல்லாருக்கும் அப்படின்னா அதுனா வந்த பிறகு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அது அப்புறம் போயிட்டு இது வந்து மனுஷன் மட்டும் தானே சொல்கிறான், மற்ற எந்த உயிரினமும் சொல்லி. சரி, நீங்கள் எடுத்தோடனே 6ஆம் அறிவு மனுஷனாக வந்துட்டீங்களா? இல்லை இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அறிவுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையை ஏன் வாழாமல் ஏன் கஷ்டமாக பாரமாக சுமக்கணும்? தப்பு உங்ககிட்ட தானே.
எப்படி வாழணுன்றதை கடவுள் சொல்லியிருக்கார். ஆனால் அதை நீங்கள் கேட்காம உங்கள் விருப்பப்படி வாழ்கிறதுனால தானே பிரச்சனை, வலி, வேதனை, கஷ்டம் எல்லாம். இப்போ சிவபெருமான் இருக்குது, கோயிலில் இருக்குது, ஓகேவா? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். காலையில் 5:30 மணிக்கு பூஜையில் ஆரம்பித்தா இரவு பள்ளி வர வரைக்கும் அவர் இடத்துல அவர் இருக்கிறார், அம்பாள் அவர் இடத்துல இருக்குது. அந்த அம்மா நீ உன் பக்தரை பாரு, சிவபெருமான் சொல்கிறான், நான் என் பக்தரை பார்க்குறேன். நைட்டு தூங்க போகும்போது பள்ளி அறைக்கு தான் 2 பேரும் ஒன்றா போகிறாங்க இல்லையா? இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ சாப்பிட்டியான்னு சாமி கேட்கறதில்ல, அம்பாள் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதில்ல. அவங்கவுங்க கடமையை செய்கிறாங்க, அவங்க பக்தர்களை பார்க்குறாங்க, என்னெல்லாம் செய்யணுமோ அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க இல்லையா? இந்த சுகம் துக்கம், நீ இருக்கியா நான் இருக்கியா, நீ எங்கே போயிட்ட, முருகனை காணும் விநாயகரை காணலாம் அவங்க கேட்குறதில்ல. அதே மாதிரி முருகன் வந்து விநாயகர் உண்டுன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, நாம் நம்ம வேலையை பார்க்குறோம். இரவு நம்ம எப்போ இல்லறத்துக்குள்ளே வரோமோ அப்போ 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி யார் வாழ்றது? மூச்சுக்கு 300 தடவை பொண்டாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறேன். எங்கே இருக்கிற? வா ராஜேஷ் வா. ஸோ கடவுள் வாழ்ந்தும் காட்டுறார். வா ராஜேஷ். கடவுள் எல்லாருக்கும் வாழ்ந்தும் காட்டுறார். வெறும் நீ பார்த்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அவர் வாழ்ந்தும் காட்டுறார். எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள்ல எல்லாம் வரும்போது பொண்டாட்டி ஒரு பிரச்சனை பண்ணுச்சுன்னா தலை ஒன்றும் மசியதே கிடையாது, கம்முன்னு உட்காருது. நீ உட்காருறியா? உடனே ஏன் டொப்புக்குன்னு போய் காலில் வந்துடும்? வேலை ஆகும். ஸோ இப்போ கடவுள் என்ன பண்ணுறார்? இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வாட்டியும் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாத்துக்கும் முறை இருக்குது. இப்படி தான் இதை நடத்துக்கணும், இப்படி தான் அதை நடத்துக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் அதை தாண்டி ஏன் போகிறாங்க? ஏன்? கடவுள் தெளிவாக சொல்கிறார், பந்த பாசம் என்பது ஒரு ஆபத்தான விஷயம், அதுக்குள்ளே போகாதீங்க தெளிவாக சொல்கிறார். ஏய் போன்னு சொன்னேன், போ. ஏய் போ, விடுங்க, தொட்டிங்கன்னா உட்காந்துரும், விடுங்க அது போயிடும். ஏய் இது பண்ணிடுறேன், கடிச்சிட்டு போயிடும். போ. அப்போ சொல்கிறார் தெளிவாக, போகாதீங்கடா, அது பின்னாடி போகாதீங்க. போனீங்கன்னா நம்ம ஆள் வருவான், காலன் வருவான், ஏமாத்தாரன் வருவான். நீ எது பின்னாடி போனியோ அதை வச்சு உன்னை போட்டு தூக்கிடுவான். என்ன போட்டு தூக்குவான்? பாசக்காரு. இது பின்னாடி போவாது, இதெல்லாம் இயல்பு, ஒத்துக்கோ. இது இந்த நான் எனது, இது பின்னாடி போவாத. யாரும் கண்டுக்காதீங்க, கண்டுக்கிட்டீங்கன்னா அது சீன் போடும். சீன் உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுது சார். என்ன இப்போ இந்த நான் எனதுன்றதில் போய் மாட்டிக்காதீங்க, இது மிகவும் ஆபத்தானது, உங்களை வாழ விடாது, உங்களை அழிச்சிரும், உன் வாழ்க்கையை வீணடிச்சிருவார், உனக்கான வேலைகளை நீ செய்ய முடியாது. எல்லாருக்கும் நான் வேலை கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் அவங்கவுங்களோட தேவைகள் ஆசைகள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நீ ஏன் வெறும் மனசால் சுமக்கிற? உங்களால் நீங்கள் என்ன சொன்னாலும் மனசால் எப்படி சுமக்குறீங்க? மனசால் தான் சுமக்குறீங்க, ஃபிசிக்கலாக சுமக்க முடியுமா? முடியாது. அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு கடவுள் எவ்வளோ சொல்கிறான். ஆனால் யாரை ஏன் கேட்க மாட்டுறாங்க? மாயின் பலம் அவ்வளோ பெருசாக இருக்குது. கடவுளோட அந்த சுகம் இதெல்லாம் வந்து பெருசாக தெரியறதுனால அதுக்குள்ளே காசு பணம் சுயநலம் நிறைய விஷயங்கள் கலக்கப்படும் போது கடவுள்
தூரமாக போய்ட்றான், மனுஷன் சுகத்து பின்னாடி போய்ட்றான். சரி, இதெல்லாம் நீ பண்ணி என்ன பலன் பெற்றாய் பார்த்தீங்கன்னா, வெறும் உன் வாழ்க்கையை நீ யாரோ ஒருத்தருக்காக நீ யாரோ ஒருத்தர்னா உண்டுன்னு நீ நம்புறன்னு வச்சுப்போ, ஓகேவா? ஆனால் இதெல்லாம் இதுக்காக தான் நான் இந்த செயலை பண்ணேன், இந்த பண்ணதுனால தான் இதை பெற்றுக்கிட்டேன், இதுக்காக தான் நான் சொல்ல முடியுமா? முடியாது. வந்த பிறகு நீங்களா ஒரு பாவிக்கிறீங்க, நீங்களா பேர் வைக்கிறீங்க, நீங்களா எல்லாம் செய்கிறீங்க. இப்போ இப்போ லோகேஷ் இருக்கான், இவன் உடனே ஒரு பொண்ணு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அது யார், என்ன, ஏது எதுவுமே தெரியாது. தெரியுமா இவனுக்கு? அது எங்கேருந்தோ வருது, இவன் எங்கேருந்தே வரான், உடனே கல்யாணன்ற பேரில் இணைக்கிறாங்க. இவங்க உடனே இதுதான் வாழ்க்கைன்னு ஏங்குறாங்க. இயல்பு தான், மனுஷனுக்கு தேவை இருக்குது, எல்லாம் அத்தியாவசியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இணைஞ்ச பிறகு நீ வாழ்க்கையை எப்படி வழிநடத்தணும்னு கடவுள் சொல்கிறான். அது யாரும் கேட்குறதில்ல. ஸோ என்னோடய ஆசை, என்னோடய சுகம், என்னோடய பாசம், நேசம் இதற்கு குட்பற்றி நீ கடவுளை என்னை கொடுன்னா சரி, உனக்கு வாழ்கிறதுக்கு என்ன வேணுமோ கடவுள் கொடுப்போம், அவ்வளோதான். அதில் இன்பம் வரும், துன்பம் வரும். உனக்கு தாலி கட்டும் போதே சொல்லுவான், இன்பம் துன்பம் எதுவும் வந்த போதும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், கடவுளுக்கு சாட்சியாக வச்சு சொல்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் அப்படி கேட்குறாங்களா? என்ன கேட்க மாட்டேன். இப்போல்லாம் கோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதோ இதில் நியூஸில் பார்த்து இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ண சொன்னாங்களாம். 2 இயரிங் கொடுக்குறானா, 1 குத்துறன்ட்டாங்க. இவங்களுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, கவுன்சிலிங்லாம் 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கான்றாங்க. இதுக்காகலாம் நீங்கள் நிறைய வெயிட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி அன்வான்ட் கேசஸ் எல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் கேஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டார், நேரத்தை வீண் பண்ணாதீங்கன்றான். டக்குன்னு க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் சண்டேஸ் கூட ஓப்பன் பண்ணும், டைவர்ஸ் கேஸ் மட்டும் சண்டேஸ் ஓப்பன் பண்ணும். சண்டே லீவ் நாளில் சாட்டர்டே பண்ணாங்க சார். இதுக்கெல்லாம் இப்போ நேரம் செலவழிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு கூட யாருக்கும் நேரம் இல்லை. எல்லோரும் வேகமாக போயின்னுக்கிறாங்க. வேகமாக எங்கே போக போகிறாங்க? நீ என்றைக்கு பிறந்தையோ அன்றைக்கே நீ உன்னோட நோக்கம் எங்கே போக போகிற அப்படின்னா டெத்தை நோக்கி தான். வேறு நீ இப்படி போக முடியாது, இப்படி போக முடியாது, எப்படியும் போக முடியாது. நீ பொண்டாட்டிக்கிட்ட போனாலும், பிள்ளைகிட்ட போனாலும், அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, மாமா மச்சான், தோளான் தொப்பலாம், யார்கிட்ட போனாலும் நீ டக்குன்னு உன்னை கட் பண்ணி உன்னை ஸ்ட்ரெயிட் ரூட்டில் தான் அனுப்போம். எல்லோரும் ஓடி போய் ஏன் உறவுகளை வளர்க்குறாங்க சொல்லுங்கள்? இந்த பந்தபாசம், இந்த உறவுகள் மனதிற்கு பலம். ஸோ உடனே இவங்களுக்கு எப்போதெல்லாம் வரும்போதோ அந்த எவ்வளோ உறவுகள் வளர்க்குறாங்கன்னு அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம், அவங்கள எதுக்கு கூப்பிடலாம், இது பண்ணலாம், அது இந்த ஒரு பலவீனத்தை மறைக்கிறதுக்கு. ஆனால் நீ எங்கே போனாலும் ஒரு ஸ்டெப்பை தாண்டோன்னு உன்னை கட் பண்ணி ஸ்ட்ரைட் ரூட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சுகங்களுக்கு அடிமையாகி அந்த சுகத்துக்கு பின்னாடி போய் அதில் நம்மளுக்கு எனர்ஜி வருதான்னு பார்ப்பாங்க. அங்கேயும் ப்ராப்ளம் வரும். கட் பண்ணி உன்னை திரும்பி ஸ்ட்ரைட்டு நேஷ்னல் ஹைவேல தான் நீ போய் ஆகணும். நீ என்ன வளர்த்தாலும் உன் பாண்ட் எங்கே போய் முடிய போகுதுன்னா டெத்தில் தான். நீ என்றைக்கு பிறக்கின்றியோ அன்றைக்கி நீ எதை நோக்கி பயணிக்கிறேன்னா அதுதான் டெத்தை நோக்கி தான் பயணிக்கிறேன். ஆனால் உனக்கு என்ன ஆகுது, நம்மலாம் இங்கேயே இருக்க போகிறோம் நம்புறீங்க. எப்படி? அது நல்லா தெரியும் உங்களுக்கு. அம்மா அப்பா என்ன போனாங்க, அண்ணன் தம்பி என்ன போனான், தாத்தா பாட்டி என்ன நாங்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் நம்புறீங்க. அது எனக்கு இல்லை, அவனுக்கு. இதுதான் மாயினோட வேலை. நான் எனதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பலம். எல்லாருக்கும் உண்மை தெரியும், ஆனால் அந்த உண்மையை ஒத்துக்க முடியாது. இந்த உண்மையை ஒத்துக்காத இடம்தான் கடவுளுக்கு நீ எதிராக செயல்படுகிறாய்ன்ற அர்த்தம். அப்போ இவங்க சராசரி மனுஷனுக்கு இந்த ஆன்மான்ற கான்செப்டே இல்லாமல் இருக்குது. ஸோ கடவுள் எதெல்லாம் சொன்னாரோ அதை செய்யாமல் எதிர்மறையாக செய்கிறாங்க. இந்த நேர்மறை என்னன்னு என்பதே தெரியல, சொல்லிக் கொடுக்கல.
இப்போ நீங்கள் நான் இருக்கேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எல்லாருக்கும் இது சொல்கிறதும் இல்லை. இன்றைக்கி நம்ம நிறைய புகழ் பெற்றவங்கெல்லாம், நிறைய சாமியார் இருக்கட்டும் எல்லாம் பாருங்கள், இந்த பந்தோபாஸ்துக்கு உட்பட்டு சொன்னால் அவங்களாம் ஃபேமஸ் ஆவாங்க. பந்தோபாஸ்துக்கு அப்பாற்பட்டு சொன்னால் ஃபேமஸ் ஆக மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு அல்லேலூயா கிறிஸ்துவ சபை கர்த்தர் உங்களால் ஒரு ஜபிச்சுட்டு இருக்கார், யார், ஒரு ஃபாஸ்டர். அவங்க எல்லாம் உட்காந்து அப்படியே அழுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. சத்குரு கிட்ட போய் உட்காடுறாங்க. ஒரே கூட்டம், அவர் ஏதோ சொல்லிட்டு அப்படியே பண்ணுறாரு, உடனே எல்லாரும் அழுத்துன்னு வராங்க. இந்த அழுத்துனுங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க எல்லாரும். நானும் அழுகணும்னு போகிறாங்க. கடவுள் இந்த இடத்துல இப்படி சொல்லவே இல்லை, நீ அழக்கூடாது, யூ ஷுட் பி ஸ்ட்ராங், நீ நல்ல உறுதியான நிலையில் நிற்கணும். இந்த மனம் மயங்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறார். இந்த அழுதா ஸ்ட்ரெஸ் வெளில போதும். ஆனந்த கண்ணீர் சார், பலவீனத்தை வளர்க்குறீங்க, அது எப்படி ஆனந்த கண்ணீர் ஆகும்? சோகத்தில் அழுகுது வேற, ஆனந்தம். நான் என்ன கேட்குறேன், அவங்க தியானத்தில் ஆனந்த கண்ணீர்னே வச்சுப்போம், அங்கே மட்டும்தான் வருமா? ஆமாம், எங்கே ஒவ்வொரு எனர்ஜிக்கு தான் அங்கே தான் வரும். அதுதான் சொல்கிறேன். ஆனால் கடவுள் இந்த இடத்த பலவீனம்னு சொல்கிறேன். நீங்கள் 1000 சொல்லிக்கலாம், எங்களுக்கு ஆனந்த கண்ணீர், எமோஷ்னல்ஸு, ஆனால் இதெல்லாம் கூடாதுன்ற. எனக்கு எங்கள் அம்மா மரணம் தருணத்தில் நான் இருக்கேன், உட்காந்து அகவல் படிச்சிட்ருக்கேன். அப்போது எனக்கு எல்லா அகவல் படித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் 10 நிமிஷத்தில் போய்டணும் போது நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் ரூமுக்கு போயிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்தில் அலறல் சத்தம் கேட்டு திரும்ப சொன்னாங்க. உடனே நான் எழுந்து அப்போ எனக்கு சாமி என்ன சொன்னாங்க, என்ன விஷயம்னா, ஒரு சொட்டு கண்ணீர் உனக்கு வரக்கூடாது, ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது சொன்னால் நானும் ஒரு சொட்டு கண்ணீர் விடல. இதில் ஏன்னு கேள்வி. ஏன்னா அது உண்மை, மரணம் என்பது உண்மை தானே, எதுக்கு அழுகணும்? ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஸோ அந்த உயிர் பிரிஞ்சு அந்த உடலில் அந்த ஆன்மாக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செஞ்சு அது சரி. அதை விட்டு நீ அழுது புலம்பி பலவீனமாக ஏன் இருக்க? நானும் அழுகல. அதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. டெத்தெல்லாம் ரொம்ப சிம்பிளாக போதும். இதே நீங்கள் தியானத்தில் பார்த்திங்கன்னா இந்த மனம் ஒரு நிமிஷம் மென்மையானோன்னு கண்ணில் தண்ணி வருதுன்னா அப்போ நீ எவ்வளோ அழுத்தமாக இருக்கே. அந்த ஒரு நிமிஷம் தியானத்தில் அவருக்கு அந்த சுற்றுப்புற சூழலில் அந்த சூழ்நிலையில் உனக்கு வருதுன்னே வச்சுப்போம். ஆனந்த கண்ணீரோ, சுமை குறையுதோ, அன்பு வெளிப்படுதோ, ஏதோ ஒன்று வச்சுப்போம். சரியோ தப்பு. ஆனால் இது பலமா பலவீனமா? பலவீனம். ஏன்னா நீ ஒரு இன்பத்தை உன்னால் தாங்க முடியல, நீ துன்பத்தை தாங்கிட்டு இருக்கிறதுனால இன்பத்தை பார்த்தோன்னே ஓன்னு அழுகுற. ஸோ நீ உள்ளுக்குள்ளே இன்பமாக இல்லை. ஸோ நீ மெல்ட் ஆகி இன்பம் துன்பம் ரெண்டும் தாங்கும் தகுதி வேணும்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். யார் கேட்குற? இல்லை. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இயற்கைக்கும் காலத்துக்கும் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க, கடவுளுக்கு எந்த வேலையும் செய்யறது. இந்த இயற்கை உங்கள் பேச்சை கேட்குமா? உங்களுக்காக எதுனா நிற்குமா? காலம் உங்களுக்காக நிற்குமா? எதுவும் நிற்காது. ஆனால் கடவுள் நிற்கணும்னு எதிர்பார்ப்பான். ஏன்னா ஈஸி இல்லை. இயற்கைக்கிட்ட கேட்டால் அடுத்த நிமிஷம் தூக்கி அடிச்சு தூரம் போட்டுரும். அவனை யார்கிட்ட அப்படின்னு. காலத்துக்கிட்ட போனால் காலமே உக்ரமாக தான் காட்டுவாங்க, காலத்தை மென்மையாக காட்டவே மாட்டாங்க. அதை நீங்கள் எதிர்க்கவோ தவிர்க்கவோ முடியாது. அது என்ன பண்ணுதோ அதுதான் பண்ணும். நீங்கள் அது உங்களால் முடியாதனால அதை ஏற்றுன்னு போகிறீங்க. இங்கே கடவுள் தானே என்ன வேணால் சொன்னால் கேட்பாரு அப்படின்றதுனால இது பண்ணுறாங்க.
இந்த உலகத்தில் நிறைய கடவுள் இருக்காங்க, நிறைய தெய்வங்கள் இருக்குது, நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, கர்மா நீ அனுபவிச்சு தான் ஆகணுன்றாங்க இல்லையா? இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லை சார். அந்த கோபால், இது கர்மா, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியும். ஆனால் இந்த கர்மாவை போக்க முடியும்னு சொல்கிறவர் யார்? குரு. குரு இருக்கார், சொல்கிறார் குரு. ஆனால் இந்த கர்மாவிலேருந்து நீ விடுதலை படலாம், நடந்ததை மாற்ற முடியும், நடக்க போகிறத தடுக்க முடியும். இப்போ நடந்ததை மாற்ற முடியாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நடக்க போகிறத தடுக்க முடியாது, இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வினையின் பயன். இந்த சைக்கிளிங்கு, சயின்ஸு, கீன்ஸு எல்லாமே சொல்லுது. ஆனால் இது ரெண்டையும் மாற்ற முடியும்னு சொல்கிறவர் யார்? அறிவு சங்கரம். சிவபெருமான். எல்லாரும் பாவத்தை கழிக்கணும்னா சிவன்கிட்ட போகிறாங்க. ஆசைக்கு, வேண்டுதலுக்கு, தேவைக்கு, கிலாமுக்கு எல்லாம் நிறைய டைவர்ஷன்ஸ் போகிறாங்க. முருகப்பெருமான்கிட்டேருந்து சிவன்கிட்ட தான் போய் ஆகணும். இப்போ நம்ம சுவாமி ஐமுகம் சிவம், ஆறுமுகம் சிவம் ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கிறாங்க. அது வேறு கோணல், இந்த கோணலில் பேசுகிறேன். இப்போ கர்மா நான் செஞ்சிட்டேன், வந்துச்சு எனக்கு. இந்த கர்மாவைன்றது என்னாவது ஒரு இயக்கம், அது இயக்கத்துக்குள்ளே போயிடுச்சு. அது என்ன, நாளைக்கு கண்டிப்பாக மனோகரக்கிட்ட நான் போய் நிற்கிறோம் இன்னும் வச்சுக்கோங்க கர்மா. ஆனால் இது நடக்கக்கூடாது. யார் தடுக்க முடியும்? சிவபெருமான் தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எல்லாமே பாவம்ன்றதே ஒரு இறுக்கம், கரெக்டாக? இந்த இறுக்கம் யார்கிட்ட மட்டும் மென்மையாகுது? இப்போ முருகன்கிட்ட போனீங்கன்னா அறிவு, தர்மம், நீதியை பேசும். அம்பாள் கிட்ட போனீங்கன்னா நீ அந்த தப்புன்னு சொல்லி உன்னை குற்றம் சொல்லும், தண்டிக்க. கணபதி கிட்ட போனால் என்ன சொல்லுவார்? நான் அதுக்கு தான்ப்பா கல்யாணம்லாம் பண்ணிக்காமல் சிக்காமல் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டு வந்தார். எனக்கும் அப்படி தான் வந்தது. கல்யாணம் பண்ணால் பாவமா சாமி? புத்திசாலித்தனமாக நான் ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். பெருமாள் கிட்ட போனால் என்ன சொல்லுவார்? பண்ணி வந்து இதெல்லாம் விதி, மாற்ற முடியாது. உன்னை நான் தான் அடிக்கணும்னு விதி, நான் தான் அடிப்பேன். உன் கழுத்தை என் சக்கரம்னா அறுக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாரு, சறுக்குன்னு சக்கரம் விட்டு காலி பண்ணுவார். கேட்டால் இது விதின்பார், மாற்ற முடியாதுன்பார் இல்லையா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், விதின்னா என்ன? வேறு பிறப்பு, இறப்பு, இரவு, பகல், இதெல்லாம் எதுவெல்லாம் மாறாதோ அதெல்லாம் விதி. நான் இந்த விதியை வெல்ல முடியும், அதுக்கு உபாயம் யார்கிட்ட இருக்குன்னா ஈசன்கிட்ட இருக்குன்னு சொல்லி தெரியுது, நான் அதை பின்பற்றுறேன், அப்போ நான் மாறுறேன்ல. இப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் பயன்படுத்த முடியல. ஏன்னா அவங்களுக்கு தன் விஷயத்துலேருந்து ஒன்று கூட சரி செஞ்சுக்க முடியல, கஷ்டப்படுறாங்க, அப்படியே பழகிட்டாங்க, பழக்க வழக்கத்துலேருந்து தன்னை மாற்றி வடிவமைக்க முடியல. ஸோ இந்த இறுக்கம் எங்கே போகுதுன்னா, அந்த மென்மையை நீ உணரும் போது உன்னோட தொடர் இயக்கத்துலேருந்து நீ விடுபடுற. ஸோ இந்த கர்மாலேருந்து நீ விடுபடணுன்னா ஈசனை தான் வணங்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன இதில் என்ன ஒரு ரெக்கார்ட் போதா? இன்னொரு என்ன விஷயம், அது எப்படி ஈசனால் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேளுங்க. இது எப்படி சாமி சிவனால முடியும்? இப்போது சிவபெருமானால் நீ ஒட்டுமொத்தம் உன்னை தன் நிலை மறந்து உன் உணர்வுகள் ஒடுங்குகிறது, அத்தனை பெரிய ஆற்றல். உன் எண்ண ஓட்டங்கள்லாம் போயிடுச்சு, சுவாசம் நேராக போய் நாடி துடிப்புல போகுது, நாடி துடிப்புலேருந்து உணர்வுக்கு போகுது, உணர்வுலேருந்து நரம்புகள் இயக்கங்களுக்கு போய் உயிருக்கு ஒட்டுமொத்த இன்பம் போகுது. உயிர் முழு இன்பத்துடன் நிறைவாக இருக்குது, அதுக்கு எந்த சலனமும் இல்லை. உயிர் எப்போதான் ஒன்று துடிக்கும் போது தான் அது நீ வெளியே போக, இதான் உள்ளே போயிட்ட. நான் சொல்கிறது எந்த நிலையிலன்னு புரிஞ்சுக்கோங்க. ஐம்புலன்கள், ஐப்பொறிகள் கடந்து பஞ்சபூதங்களோட இணைகிற நிலையில் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம எங்கே கனெக்ட் ஆகும்னா ஒலியில், சவுண்டையும் தாண்டிடுவோம். ரைட்டு. இப்போ அந்த ஒலிக்கு எந்த இயக்கமும் கிடையாது,
ஒளி நித்தியமாக இருக்குது, அதுதான் சத்தியமாகவும் இருக்குது. அப்போ அதோட ஒளியை நம்ம இணையும் போது இந்த இயக்கங்கள் அனைத்தும் நமக்கு கீழே போயிட்டு நம்ம மேலே போய்ட்டோம். திரும்பி நீ மேலேருந்து கீழே வரணுன்னா அதுக்குள்ளே அந்த அனுபவங்கள் ஜீவாத்மாவுக்கு போய்டும். ஸோ எனக்குள்ளே இப்போ ஒரு அந்த கர்மா வினை வந்துச்சுன்னா டக்குன்னு அப்படி இணைஞ்சேன்னா அது செயலற்று போய்டும். ஸோ இவ்வளோ சுழற்சிலேருந்து நீ ஒன்று விடுவிச்சு நீ கடவுளோட இணையப்படும் போது மட்டும்தான் முக்தியை பற்றிலாம் சிந்திக்க முடியும். அப்படி பார்த்தா கர்மா செய்யாமல் யார் இருப்பா? யாரும் வானத்துலேருந்து குச்சில்லை, யாரும் பூமியை பொழுது வந்துடல. எல்லாரும் பிறப்பு இயல்பாக தான் இருக்குது இல்லையா? நம்ம சாமி இருக்கட்டும், பகவான் இருக்கட்டும், வள்ளலா இருக்கட்டும், பாபாஜி இருக்கட்டும். ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கடவுள் சொன்னபடி வாழ்ந்தாங்க. இந்த மாய இருளில் சிக்காமல் தன்னை அருள் நிலையாளராகவே வளர்த்தாங்க. தன் வாழ்வு முழுக்க அருளாளர்களாகவே இருந்தாங்க. அருள் நிலையிலே தன் கவனத்தை செலுத்தினாங்க, எல்லாமே பண்ணாங்க. தன்னை வருத்தி கொள்ளறதுக்கு இப்போ யாருக்கும் தயாராக இல்லை. தான் சுகமாக இருக்கிறதுக்கு கடவுள் என்னெல்லாம் செய்ய முடியும் தான் எல்லோரும் கேட்குறாங்க. இல்லை சுவாமி, இது மாதிரி எனக்கு இது இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி சுகம், நாளைக்கு துக்கம், இன்றைக்கி இன்பம், நாளைக்கு துன்பம். இது விதைச்சது யார்? நீ தான். இன்பம் போது கடவுள் பக்கம் திரும்பியா, துன்பம் போது கடவுள் பக்கம் திருப்புவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் உலகத்தில் இருக்கிற, நான் ஒரு 2-3 வாரத்துக்கு சத்சங்கத்தில் பேசியிருந்தேன். அதாவது நீ எல்லாத்துக்கும் நீ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நீ தான் காரணமாக இருப்ப. விலைக்கு கடைசியில் போய் எங்கடான்னு போய் பார்த்தீங்கன்னா நீ தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருப்ப. இப்போ அது என்ன அர்த்தம்? அதில் நான் என்ன சொன்னேன் நீ சொல்லு. டக்குன்னு கேட்டால் ஞாபகம் வரலையா? சரி, ஓகே. ஸோ அதுக்கு அதில் சொல்லியிருக்கேன். அந்த இது என்னன்னா அடிப்படையான விஷயங்கள் ஏதாவது அன்னி தருணத்துக்கு நம்மளுக்கு சரின்னு செஞ்சிட்டோம். ஆனால் அதே விஷயம் இன்றைக்கி பார்க்கும்போது உச்சிச்சோ காலம் மாறிடுச்சு, காலம் ஒத்துழைக்கல, காலம் வேறுபட்டுடுச்சு, இயற்கை வேறுபட்டுடுச்சு. இது மாதிரி தருணத்தில் சந்திப்போம் அந்த பதில சங்கர் பாபா. ஸோ அந்தந்த தருணத்தில் முன்கூட்டியே நம்ம யூகிக்கப்படும் போது நம்ம அதுக்கு தயாராகிடும். அந்தந்த தருணத்தில் சந்தாரிக்கிறதுக்குன்னா நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அந்த தருணத்தில் சந்திக்கிறதுக்கு துணிவுடன் இருக்கும். ஆமாம். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், இன்செக்யூர், ஒரு இயலாமையினால் என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே நம்மளை தயார்படுத்தும் நிறைய விஷயத்துக்கு. ஒரு சின்ன செயல்னா கூட அதுக்கு நிறைய தேடுறோம். அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் தோன்று எதுக்கு ஆபத்தே வரக்கூடாது, எல்லாம் செக்யூராக போகணும். அதுக்கு யார் வேணும்? கடவுள் வேணும். ஓகே, நீ செக்யூராக போ, பார்த்துக்கிறேன். ஆனால் நீ என்ன தான் இருந்தாலும் இயற்கையும் சரி, காலமும் சரி, எந்த நீதியும் 24 மணி நேரமும் 365 நாளும் ஒரே மாதிரி இயங்காதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் அஸ்ட்ராலஜி எடுத்துக்கோங்க, ஜுவாலஜி எடுத்துக்கோங்க, சைக்காலஜி எடுத்துக்கோங்க, ஃபிசிக்காலஜி எடுத்துங்க, எந்த லாஜி வேணால் எடுத்துக்கோங்க, எதுவுமே ஒரே நாள் மாதிரி ஒரு நாள் இருக்குது. ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான், 365 நாளும் ஒரே மாதிரி இருக்கும். அது முடியவே முடியாது. ஏன்னா நீ இன்னைக்கு இப்போ இன்றைக்கி இந்த வயசு இன்றைக்கி கடந்து அடுத்த 365 நாள் கழிச்சு நீ ஒரு வயசு உங்களுக்கு ஏறுறது இல்லையா? இந்த 365 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா இப்போ என்ன அர்த்தம்? ஆனால் இந்த இன்றைக்கி நான் 39 வயசுன்னு வச்சுக்கோங்க. 39 வயசு 10வது நாள் உங்களுக்கு 38 வயசில் பண்ணது தப்புன்னு தெரியுது. 39வது 10வது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து 40 வயசை தொடும் போது நான் பண்ணது தப்பை விட எனக்கு எல்லோரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஸோ இந்த 365 நாளில் அந்த மாற்றம் யார்கிட்டேருந்து வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? நேற்று வரைக்கும் எல்லாம் சரின்னு, இன்றைக்கி ஏன் இப்போ 25 வயசு 26 வயசு வரைக்கும் எல்லோரும் அம்மா தான் உலகம், அப்பா தான் உலகன்றாங்க. அவனுக்குன்னு கல்யாணம் ஆனவுடனே ஏன் அம்மா அப்பா பாரமாக வராங்க?
அதோடு இது ஏன் வரணும், இது பெருசாக தெரியணும். அதுக்கப்புறம் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறான். என் மனைவி, நீ என் மனைவியை கேள்வி கேட்காத, நீ சொல்லாத, நான் சொல்லாத, என் பிள்ளைங்க, இதெல்லாம் யார் சொல்லித்தர? நேற்று வரைக்கும் நீ இப்படி தானடா இருந்த, இன்னைக்கு எப்படி மாறுற? அது யார் மாற்றினா? எங்கேருந்து மாறிச்சு? அந்த மைண்டில் எப்படி இது விலகுது, அது உள்ளே போகுது? இந்த ஃபண்டமெண்டல் பேஸ்மெண்ட் யார் கொடுத்தா? இப்போ பாருங்கள், மிஸ்கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நான் ப்ளசண்ட் 25 வயசு வரைக்கும் ஒன்றும் இல்லை, அம்மா தான் உலகம், அப்பா தான் உலகம். ஓகே, அவங்க விருப்பப்படி நான் நடக்கிறேன், என் விருப்பப்படி அவங்க நடக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஒன்று உள்ளே என்ட்ரு ஆன உடனே இவங்க வெளியே போகணும்னு சொல்லுது, அது மட்டும்தான் உள்ளே வரணும்னு சொல்லுது. ஏன்? யார் பண்ணாது? நேற்று வரைக்கும் நான் இப்படி தாண்டா இருக்கேன், இன்றைக்கி நான் எப்படி மாறினேன்? என்கிட்டயே வந்து கேட்பாங்க, கல்யாணம் பண்ணி வைன்னு வானுங்க, கல்யாணம் பண்ணி வைப்பேன், சாட்சிக்கிறாங்க. பாலாஜி சொல்லு, உன் அனுபவத்தை சொல்லு. உங்கள் அப்பா எப்படி சொல்லு. சபையில் கேட்ட எப்படி சாமி? ஏன் சபை என்ன உலகத்தில் தெரியாது? அவனுக்காக தானே, அவன் அனுபவத்தை அவன் சொல்லிட்டோம், நல்லதும் கெட்டதும் சொல்லிட்டோம். நல்லதாக இருந்தால் ஏற்றுப்போம், கெட்டதாக இருந்தாலும் ஏற்றுப்போம், ஒரு அறிவாக வளர்த்துப்போம். நீ சொல்லு. முன்னெல்லாம் உங்கள் அப்பான்னு பேர் சொன்னாவே உங்கள் ஒருத்தவங்க பண்ணுவான், சபைலாம் அவனுக்கு மறந்துடுவான். இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டியா? இல்லை, அவர் செத்து போய் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, அதனால கம்யூனிகேஷன் இல்லை, அதனால அந்த ஆதங்கம் அவனுக்கு கம்மியாக இருக்குது. அப்படியே மறந்துட்டான். யார்? அப்பாவை. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் அம்மா எப்படி சொல்லு. சரி, அப்பாவை மறந்துட்டான், போயிட்டாரு, கண்ணுக்கு தெரில, மறந்துட்டான், விட்டுருங்க, நம்மள ஒத்துப்போம். இப்போ அவனுக்கு யார் பெருசுன்னு கேளுங்க. அவன் லைஃப்பில் யார் மெயின் ஃபோக்கஸ்? யார் பாலாஜி? சாமி கூட இல்லையா? அல்வாக் எனக்கே கின்றான். அவனை டெய்லி பார்த்துன்னு இருக்கிறவங்க, எனக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுவான்னு. போய் ஒரு ஸ்கூல் சீட்டுக்கு கேட்குறான், இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், ஓகேவா? இவன் சாமின்னு சொன்னால அதுக்கு நான் ஆதாரம் சொல்கிறேன். இவன் குழந்தை இந்த வருஷம், போன வருஷமா இந்த வருஷமா? போன வருஷம் ஸ்கூலுக்கு சீட்டுக்கு போய் சேர்க்குறான். குழந்தை ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறான். நான் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத பாலாஜி, போ, சீட்டுக்கு வச்சிடும். ஒன்று 2 நாள் பொறுத்து வரான். திடீர்னு சாமி எக்ஸாமில் என் பொண்ணு ஃபெயில் ஆகிட்டு சீட்டு கொடுக்கலன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அவங்கக்கிட்ட ஒரு லெட்டரில் எழுதி வாங்கிட்டேன், போய் கேளுங்க. இப்போ சொன்னது நானுன்னு அவன் நம்பினானா? அவன் நம்பலை. அப்போ நான் இல்லைன்றது தானே அர்த்தம், சாட்சி, ஓகேவா? இப்போ நான் சொல்லிட்டேன், நீ போ பாலாஜி, ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு சீட்டு கிடைக்கும். அவனால் ஏன் அதை நம்பி போக முடியல? அதோட எவ்வளோ புத்திசாலியாக யோசிச்சு ஸ்கூலில் போய் ஒரு லெட்டர் எழுத போகிறோம், ரிட்டர்னில் கொடுங்கன்னு. எப்படி எவ்வளோ பெரிய ஆள் இவன், புரிஞ்சுச்சாப்போ? அப்போ என்ன அர்த்தம்? நான் இல்லைன்னு அர்த்தம். இவர் மட்டும் இல்லை, நம்ம பாலாஜி இருக்கார் பாரு, பெரிய பாலாஜி. பாலாஜினாவே இப்படி தான் இருப்போம். அவர் பொண்ணுக்கு பிஎஸ்சிக்கு திருப்பதிலையும் பாலாஜி. ஆமாம், காலேஜ் சீட்டு கேட்டார். நான் சொன்னேன், அவருக்கு கிடச்சிரும் பாலாஜி, நீ கவலைப்படாது. இந்த ரிசல்ட் வரத்துக்கு இன்றைக்கி வரணுன்றது ஒரு நாளைக்கு மறுநாள் தள்ளி போச்சு. நம்மளாம் கேதார்நாத்தில் இருக்கிறோம். என்கிட்ட என் வீட்டு நெய்பர் வந்து அந்த ஹெச்ஓடி, என் வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்கு மோசஸ். உடனே பாலாஜி சாமி வருது ஒருத்தர், நீங்கள் மோசஸ் சாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் கேளு, ஒரு அப்ளிகேஷன் கேளு. எங்கேருந்து கேட்குறாரு? கேதார்நாத். அவருக்கு நான் சொல்லிட்டேன், வந்துடும் பாலாஜி. இல்லை இல்லை சாமி, போடுங்க ஃபோன். சரி, நான் ஒரு ஃபோன் போடுறேன்.
ஒன்றும் இல்லை சங்கர் சார், அது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவளுக்கு நல்ல மார்க் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கறது வேணால் ஒரு நாள் 2 நாள் இதுவாகும், கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் சொல்லிட்டு அவர் வச்சிட்டார் ஃபோன். நான் சொன்னேன் வாங்க. அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டார் பாலாஜி, அப்போ சீட்டு கிடச்சிரும். எப்போ அப்போ கட்சிடும் சம்பவ மகாதேவான்னு சொல்லிட்டு அவனை கீழே இறங்கணுன்னு வச்சு செஞ்சேன். ஏன்னா கீழே இறங்கிறதுக்குள்ளே சீட்டு வந்துச்சு. நான் கேட்டேன், நான் யார் உனக்கு? நான் சொல்கிறேன் என் மேலே அன்பும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, எதுவும் ஆதாயத்துக்கு தான் என்னை யூஸ் பண்ணுறேன், எல்லாமே ஒத்துக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த ஒரு பொறுமை சொல்லியிருக்காங்க சுவாமின்னு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுத்துருந்தா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். அது கூட கொடுக்காம என்னையே நீ ஒரு ஆப்ளிகேஷன் கேட்க சொல்கிற. என்னை பார்த்து கடவுள் கேட்குறான், டேய் உனக்கு எதனா அறிவு இருக்கா? அவன் தான் கேட்குறான். கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலாம் விட்டு போடாமல் உன்னை நம்பலை, என்னையே நம்பலை. அப்போ நீங்கள் கேட்டுக்கூடாது சாமி. அப்போ சரி இது பாருங்கள், கண் முன்னாடி கேட்குறான். இல்லைன்னு சொல்கிறது என்னால் மறுக்கிறதுக்கான மனம் இல்லாததுனால எனக்கு எல்லாம் முச்ச பிறகு எனக்கு உள்ளுக்குள்ளே இந்த கோவத்தை கீழே வச்சு செஞ்சிட்டேன். நான் கேட்டேன், அப்போ நான் யார் உனக்கு? வெறும் நீ அந்த தர்மத்தில் உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதுக்கு மட்டும்தான் நான் உட்காந்துருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ எப்படி வேணா இரு, நீ எப்படி வேணா பயன்படுத்திக்கோ, அது உன் சாமர்த்தியம், நீ பொழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீட்டு கிடைச்சோன்னே, இல்லை சாமி பாச உணர்வில் நான் மயங்கிட்டேன். 25 வருஷமாவா? ஸோ பாருங்கள், மனுஷன் அவ்வளோதான். கடவுள் சிவபெருமானே முன் தோன்றி நீ போவாத நில்னு சொன்னால் இல்லை என் பொண்டாட்டி கூப்பிட்றான்னு முடியாது. அவ்வளோ வீக்னஸ், பலவீனம். அவனால் எப்படி கர்மாவை மாற்ற முடியும்? முடியாது. ஆமாம், ஒயிட்டு குருமாவுக்கு பதிலாக எல்லோ குருமா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலவீனங்கள். இந்த காலேஜில் சீட்டு கிடைனா நாளைக்கு இன்னொரு காலேஜில் கிடைக்க போகுது. நல்ல மார்க் வாங்கியிருக்கா, கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். ஆனால் அந்த 1 நாள் 2 நாள் பொறுக்க முடியல. இப்போ இவர் என்ன உடனே காலேஜ் சீட்டு கட்சி அவள் பாஸ் ஆகி என்ன அவங்க போகிறாங்க? அவங்களுக்கு அன்றைக்கே கட்சி எங்கள் ராஜேஷ் வந்தான். இப்போ எல்லாத்தையும் எதுக்கு பிடிக்கிறான்? NIT சீட்டு தான் ஓணும் பிடிங்கினர். NIT சீட்டு கட்சிச்சு, அது படிக்குது, அது வாழ போகுது. இவருக்கு என்ன கிடைக்க போகுது? டாட்டா பாய் தான் சொல்ல போகுது. இவர் பொண்ணு என்ன இவர் கூட குச்சி வச்சுன்னு உட்காந்துக்குமா? இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இவரே டாட்டா பாய் சொல்ல வைக்கணும். அப்போ தான் இவர் கடமையை கரெக்டாக செஞ்சார் இல்லையா? சிதப்பா இது நேற்று ரமேஷ் ஃபோன் பண்ணான். ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு எல்லாம் பரவாயில்ல, இவ்வளோ வருஷம் என்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்துட்டார். சிந்தார்பேட்டிலே பேசுகிற மாதிரி என் பையனுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் கடமை முடிஞ்சிச்சு சாமி. அவனுக்கு சிவபெருமான் இது அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. அவனுக்கு நான் வேறு ஸ்டைலில் சொன்னானே, இப்போ சொல்ல முடியாது. அதே சின்னார்பேட்டை பாஷையில் ரிட்டர்ன் கொடுத்தேன். எப்படி கொடுத்துருப்பேன் தெரிஞ்சுக்கோ. அவன் வாழ்க்கையின் கடமை பார்த்தீங்களா? என்ன கடமை அவனுக்கு? என்ன கடமை? இதான் கடமை. கேட்டால் சொல்லணும்பா, சும்மா தள்ளி என்ன அதுதான் கடமை. என்னது? கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கடமை. இல்லை இவர் பிறக்கணும், சொல்லு, இவர் வளரணும். இவனுக்கும் கல்யாணம் பண்ணி நான் தான் வச்சேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சு கொடுத்து அவனுக்கு பொண்ணு கொடுக்கலன்னு அவங்க மாமியார்கிட்ட பேசி வீசி எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் புள்ள பார்த்திங்கனான். புள்ள பார்த்துக்கிட்டு என் குழந்தை என்ன மாதிரி பாவம் இதெல்லாம் பெறக்கூடாதுன்னு மந்திரம் கேட்டான். அதையும் சொன்னோம். அவனுக்கு ஏதோ பண்ணி உன் அருளால் பொருந்துவாங்க. இன்றைக்கி இப்போ அவருக்கு என்னன்னா அவன் பச்சி மூச்சு வேலைக்கும் போயிட்டான். இன்னும் இவன் எந்த இடத்துலையும் மாறல. இப்போ இவருக்கு என்னென்னா சாவறதை பற்றி கவலை இல்லையா? ஏன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்துட்டான் 60 வயசில் பகிலார். இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. மணி
அடிச்சிச்சு. ஐயோ நம்ம அட்டா நீ அட்டான்னு இவங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து என் பையனை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் இருக்கணும் சார். அதுவும் நல்லா சம்பாதிச்சு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணோமா, சிந்தார்பட்டியே பேசணுமா, பேசிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் செத்தாலும் கவலை இல்லை. அவனை நான் என்னென்னு தெரியுமா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் என் ஃபோனில். தெரியுமா உங்களுக்கு? நான் அதான் சொன்னேன் அவங்ககிட்ட, அவன் என் பேரை ரமேஷ் பாடுன்னு தான் போட்டிருப்பேன். என் ஃபோனில் இந்த பாட்டு பாடு வரும் அதான் பாடு சிந்தார்பேட்டை பாட்டு. நான் சொன்னேன், உன்னை நான் எதுக்கு பேர் வச்சு கூப்பிட்றேன்னா நீ கரெக்டாக இருடா. அவனை நான் அப்படி கூப்பிட்டா தான் அவனுக்கு சந்தோஷம். வாடா ரமேஷான்னு சொல்லிட்டா என்ன கோச்சினுக்கிறியா மேலேன்னு. என்ன பண்ணுறது? ஸோ பாருங்கள், எல்லாரோட கடமை என்ன இருக்குது, எதுக்கு வந்தோம். இப்போ பாருங்கள், இவன் கடவுளை சார்ந்து வாழ்ந்தானா கடவுளுக்கு எதிர்த்தான் வாழ்ந்தானா? எதிர்த்து. இப்படியே நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவோட எதுவுமே சம்மந்தம் இல்லை. அதனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தன்னம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை, ஒரு துணிவு இல்லை, தன்கிட்ட இருக்கிறத வெளியே சொல்லவும் முடியல, வெளியே இருந்து தேவையானதை எடுக்கவும் முடியல. கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க, எனக்கு உனக்கெல்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த யூஸ் பண்ணதை கரெக்டாக பயன்படுத்த தெரியல, அறிவில்லை. அப்போ தான் நான் சொல்கிறேன், உங்களோட தனித்தன்மைக்கு போங்க. அட்லீஸ்ட் நீ வாழ்கிறல்ல, வாழும்போது உனக்கு என்ன தனித்தன்மை, உன் தனித்தன்மையாவது அட்லீஸ்ட்டு தேடு. தனித்தன்மைன்னா என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமான், தன்னம்பிக்கை, தைரியம், மன அமைதி, மன உறுதி, ஒழுக்கம், பண்பு, இதெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நீ இதில் எதை ஒன்று தொடுறியோ நான் உன்னை அன்பு, கருணை, இரக்கம், பரிவுபகாரன்ற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். இதில் எதனா ஒன்று உள்ளே வாங்கடான்றாரு, எவனும் வரமாட்டோம். இதில் என்னென்னா எல்லாருக்கும் இந்த ஆணவம் கம்மமா, ஆணவம் ரொம்ப டேஞ்சர். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க அது அடுத்தவங்களை அழிக்கும், ஆனால் அது அவங்கள தான் அழிக்கும். அது அவங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த என்ன ஆகுதுன்னா, தன் மனோபலத்திலேயே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண பார்ப்பாங்க. கடவுள் கண்ணுமூடி ஓம் நம சிவாய சம்பவ மகாதேவான்னு கண்ணுமூடி உட்காந்துருவார். யாருன்னா கண் திறக்கிறாருன்னா அப்போ அவன் வந்து கடவுளோட இணைதல் ஏதாவது வரும்போது டக்குன்னு திறப்பார். இப்போ நான் போகிறேன்னா டக்குன்னு திறந்துடுவார். நீங்கள் போகணுன்னு சொன்னார் பார். இதெல்லாம் நடுவில் டக்குனு இந்த மாதிரி டக்குன்னு அப்பப்போ நான் நீங்கள் போனோன்னே டக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டார், என்னப்பா அப்படின்னார். சரி 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 அப்படின்னு. இப்போ நான் போனோன்னே டக்குன்னு என்னை ஓப்பன் பண்ணுறாரு. ஆமாம், ஒரு ப்ரெசன்ஸ். இப்போ நான் வந்து அவரோட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், நாலேஜ் எல்லாத்தையும் பார்த்து அவரே எனக்கு உபதேசிக்கிறார். சமயத்தில் அந்த அனுபவங்களை பற்றி என்ன கேட்குறார். இது மாதிரிலாம் நிறைய நான் சத்சங்கத்துலலாம் பார்த்துருப்பீங்க, துறவின் கதைன்னு நிறைய சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஏன் இப்போ என்கிட்ட மட்டும் பேசுகிறாரு, மற்றவங்ககிட்டலாம் பேச மாட்டுறார். நீ எதுவுமே ஒன்று தொட மாட்டேற. நான் உனக்கு ஒரு பேசிக் ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் நீ அதை ஒன்றை டச் பண்ணு. நான் உன்னை வேறு லெவல் கூப்பிட்டு போகிறேன்னா அதுக்கும் போக மாட்டேன். அதுக்கு தான் கரெக்டாக சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இதெல்லாம் கஷ்டம். ஸோ உனக்கு என்ன தெரிஞ்சுதோ தப்பு சரியாக வெளியே கொண்டு வர பார்க்கணும். அதுக்குள்ளே இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்ன நினச்சா நான் உனக்கு சோறு போட போகிறாங்க, நீ உழைச்சா தான் உனக்கு சோறு. அந்த ஈகோ பாருங்கள், ஒரு இன்செக்யூர், ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸே கொண்டு போய்டும். இல்லைன்னா சில பேர் தன்னை எப்போதும் மிகைப்படுத்தி சுப்பீரியாரிட்டியாக காமிச்சு நிற்பாங்க. ஆனால் ரெண்டுமே அவுட்டு. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து தன்னம்பிக்கை எதுக்கு அவசியம்னா, முதல்ல என் மேலே நம்பிக்கை வை. அப்போ தான் நான் உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். தன்னம்பிக்கை எப்படி வளர்ப்பேன்? முதல்ல என் மேல் நம்பிக்கை வை. அப்போ தான் நான் உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். ஸோ நம்பிக்கை வச்சா தான் உனக்கு தன்னம்பிக்கை வளரும். ஸோ இந்த உலகத்தில் நீ எல்லாத்தையும் எதிர்த்து போயிட முடியாது. இப்போ எல்லாரையும் எதிர்த்து தான் இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணுக்கிட்ட அதிகாரமாக ஒன்று சொல்லுங்கள்.
என்ன சொல்லுவாங்க திருப்பி? ஓட ஒன்றும் ஓடாது படம். சரி, முன்னாடிக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அட்லீஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இன்னொரு டோஸ் ஒரு 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 10%லேருந்து இன்னொரு 15% டோஸ் ஏற்றினோடனே ஐயோ வெய்யா ஃபோனை வீட்டுக்கு வந்து பேசி. ஸோ எதிர்ப்புன்றது இயல்பாக இருக்குது. எல்லாரும் எதிர்த்தே வாழ்கிறாங்க. யார் ஆதரிக்கிறாங்க? ஆதரிப்பார் யாரும் இல்லை, சாமி பாடுறாங்க. உன்னை விட்டால் என்னை ஆதரிக்கிறவங்க யார் இருக்கிறா? என் உடல் இருக்கிற வரைக்கும் என்னை சொந்தம் பந்தம் நீ நான் எந்து உந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த உடல் போன பிறகு என்கிட்ட துணை வரவன் யார் இருப்பான்? நீ ஒருத்தன் தான் இருக்கு. உன்னை நம்பி உன்னோட அனுபவங்கள் வாயிலாக தான் நான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஆதரிக்கத்தில் இந்த உலகத்தில் யார் இருக்கா? ஸோ நீங்கள் கேட்டீங்க மாதிரி என்ன ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே எடுத்து முடிக்கணும் இல்லையா? அதுக்காக வரேன். இப்போ எதிர்பார்ப்புன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ எல்லோரும் எதிர்க்கிறாங்க. அவங்க விருப்பப்படி நீ நடந்தால் நான் உன்னை ஆதரிப்பேன், ஏன் விருப்பப்படி நீ நடக்கலைன்னா நான் உன்னை எதிர்ப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க விருப்பப்படி நடக்கிறதுக்காகவும் தன் விருப்பப்படி நடந்துக்கணுன்றதுக்காகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. அப்போ எதிர்பார்ப்பு தான் இதுக்கு ஆதாரமாக அமையுது, ஃபண்டமெண்டல் பேஸ்மெண்ட். ஆனால் இது பண்ணும்போது கடவுளை விட்டு விலகிறேன். நீங்கள் லாஸ் பண்ணுறது என்னென்னா தன்னம்பிக்கை, தைரியம், இந்த மாதிரி கடவுளோட தனித்தன்மை எல்லாருக்கும் கொடுத்த அந்த ஹியூமன் பீயிங்ஸ், மனித குலம், மனிதன். ஏன் இங்கே தனித்தன்மைன்னு சொல்கிறோன்னா எல்லா இனமும் இருக்குது, எல்லா உயிரினங்களும் இருக்குது. கடவுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மளும் ஒரு குலம், அவ்வளோதான் மனித குலம். இது ஒன்றுக்கு கடவுள் அடைகிற தகுதி இருக்குது, மற்றது எங்களுக்கு இல்லை. 6ஆம் அறிவு இருக்கிறதுனால. ஸோ மனிதர் கடவுளுக்கு எதிராக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். கண்டிப்பாக அதே மாதிரி வா வரும் கீழே பார்த்து வாங்க. இந்த எதிர்பார்ப்புன்ற ஃபண்டமெண்டல் லாக்குள்ளே போயிட்டுருக்கேன். இங்கே கடவுள் ரொம்ப தூரம் போய்ட்டுருக்கு. இந்த எல்லா குலம் இப்போ பார்த்திங்கன்னா விலங்கினங்கள், இந்த இனங்கள் வரும்போது மனித குலத்துக்குன்னு வரும்போது மட்டும்தான் இந்த தனித்தன்மைன்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் கடவுள். ஏன்னா இந்த மனமாகப்பட்டது பலவீனத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மனம் உறுதியாக இருந்தால் தான் என்னை பற்றி உனக்கு தெரியும், உன்னை பற்றி உனக்கு தெரியும். அறிவு என்னான்னு தெரியும், உயிர் என்னான்னு தெரியும், உடல் என்னான்னு தெரியும், ஆன்மானா என்னன்னு தெரியும், நாணம்னா என்னன்னு தெரியும், உண்மைன்னா என்னன்னு தெரியும். ஆனால் இந்த மனதுக்கு நீ மயங்கி விட்டால் நீ என்னையும் மறந்துடுவே, உன்னையும் மறந்துடுவே. அதனால் அந்த தனித்தன்மைன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை, தைரியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்து மனித குலத்துக்கு கொடுத்தார். இதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. இப்போ என்கிட்ட வராங்க, நான் சொல்கிறேன் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு மெட்டீரியலைஸ்டு ட்ரஸ்ட்டு என் மேலே வருது. அவங்களுக்கு கண் முன்னாடி இருக்கேன், கண் முன்னாடி என்னை பார்க்குறாங்க, காதால் கேட்குறாங்க, உள்ளே உணர்றாங்க, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை பிறக்குது. இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு. ஆனால் கடவுள் நான் சொல்கிறேன், உன்கிட்ட இருக்கிறத நீ பயன்படுத்து, உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த முதல்ல நீ நம்பிக்கை வச்சுனா அன்பு, நம்பிக்கை, அன்பு, உண்மை, நம்பிக்கை, மூன்றையும் கடைபிடிக்க உன்னுள் உள் பரம்பொருள் உன் என் நிலையிலும் காக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. நீ இதை 3 தான் கடைபிடிச்சினா நீ நீ எங்கே போனாலும் உனக்குள்ளேருந்து பரம்பொருள் காப்பாற்றுவோம். ஆனால் அந்த இடத்துக்கு யாரும் போக முடியல. சரி, அன்பில் போனால் உண்மை புறம்பாயிடுச்சு, உண்மை புறம்பு போனால் நம்பிக்கை புறம்பாயிடுச்சு இல்லையா? அப்போது இந்த இந்த சக்தியை நீ ஒன்று தொட்டினா போதும். ஒன்றும் இல்லை, நம்பிக்கைன்னு வச்சுட்டு உன் தன்னம்பிக்கை வளர ஆரம்பிச்சதுன்னா, ஆனால் தன்னம்பிக்கை வளரணும், பற்று வரக்கூடாது. இன்னும் எல்லோரும் என் சிவபெருமான், என் சாமி, என் சிவன் எனக்கு மட்டும்தான் செய்வான், பற்றுதல் போயிடுவான். பற்றுதல் போனால் வச்சு செய்வார். அவனை என்னையே வேற சேர்த்துக்கிட்டியா அவன் கூட்டத்தில்? ஆரம்பத்தில் நல்லா கிளுகிழுப்பாக வரும், அதுக்கப்புறம் நம்ம தலை கம்முன்னு கண்ணை மூடி பார்த்துனே இருக்கும். இவர் ஏன் சிவபெருமான்ற ஒரு பலத்தில் எத்தனை உயிரை துன்புத்துறாருன்னு நோட் பண்ணினே இருப்பார் ஸ்கோர் போர்டில்.
எதனா ஒரு நல்லவங்களை இப்போ எல்லாமே டுபாகோரே அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டுக்க மாட்டார். சரி இதுவும் டுபாகோரே அடிச்சுக்கிட்டோன்னு விட்ருவார். மிஸ் ஃபயர் ஆகி ஏதோ ஒரு நல்லவங்களை தொட்டாங்கன்னு வச்சுக்கோ, தலை கண்ணு ஓப்பன் பண்ணுவார். நம்ம பசங்கிட்டே நீ வரைய நீ அதுவும் என் பேரை வச்சு நீ என் ஆளுங்களே பண்ணுவேன், அது கண் தந்த அப்படின்னாருன்னா அவள் தான் பரமபதம் சைன்னு கீழே வந்துட்டு என்ன சிவனே என்ன நான் உன் சிவனே என்ன உலகத்துக்கே நான் பொதுவானவன்னு சொல்லணும். எல்லாருக்கும் நான் பொதுவாக இருக்கேன். உனக்கு நீ சொந்தம் கொண்டாடி பற்றுதல் வச்சுட்டு என்ன வந்து கேட்பியா இல்லையா? ஸோ அதனால கடவுள் கொடுத்த சக்திகளை முதல்ல பயன்படுத்த கற்றுக்கணும். 3 வந்து தன்னம்பிக்கை ஒன்று, எதுக்கு சார்? நீங்க 3 சொன்னீங்களா என்னன்னு கேட்குறேன். அன்பு, உண்மை, நம்பிக்கை. அன்பு உண்மை. ஸோ இந்த 3ஐயும் கடைபிடிக்க உன்னுள் உள் பரம்பொருள் உன் என் நிலையிலும் காக்கும். இது சாஸ்திரம் சொல்லுது. இப்போது தர்மத்தின் அடிப்படையில் வரும்போது என்ன சொல்கிறாரு சிவபெருமான்? இந்த உலகத்தில் எல்லாம் சமம், எல்லாம் பொது, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்க. பயன்படுத்த வேண்டியது உண்கள். இது எங்கே பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து பஞ்சமா பாதங்கத்துக்குள்ளே இருக்கீங்க. அப்போ நீ ஒரு குருவை நாடு, குருக்கிட்ட உபதேசிக்கிறது, அதன் வாயிலாக என்னிடம் வா அப்படின்னு சொல்லு. இந்த ஓம் பிரம்மேஸ்வராய நமः.